ஹாய், திஸ் இஸ் சோனி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நன்றி. இது வந்து 2 ஷார்ட்ஸாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன் உங்ககிட்ட. அது வந்து லாங் வீடியோ தான் எடுத்திருந்தேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷார்ட்டாக கொடுத்தேன். இது வந்து லாங் வீடியோ, ரெண்டுமே வந்து லஞ்ச் விலாக் தான். ஹோப்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு 1 டேக்கு முன்னாடி எடுத்தது. அன்றைக்கி வந்து நான் சண்டே வந்து லிவர் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த லிவர் வந்து நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் கட் பண்ணி வச்சுட்ருந்தேன். ஸோ அன்றைக்கி தினம் வந்து லிவர் பண்ணிவிட்டு கீரை குழம்பு பண்ணலாம் அப்படின்ட்டு, மண்டைக்காளி கீரை கடைஞ்சல் பண்ணிடலான்ட்டு. சரி, ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு சீரகம் தாளிச்சிட்டு வெங்காயத்தை தாளிச்சிட்டு அது கூடவே வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து பாசிப்பயிறு இருக்கும் இல்லையா, இந்த மண்டைக்காளி கீரைக்கு பாசிப்பயிறு போட்டோம்னா அது ஒரு கூட்டு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேங்காய் அரைச்சி ஊற்ற மனசு வரல. ஏன்னா அது நல்லா கொஞ்சம் திக்காக நல்லா இருந்தது. கூட்டு வைக்கும் போது தேங்காய் சோம்பெல்லாம் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு நான் வெறும் கடையல் மாதிரி பண்ணினேன். லெனிக்கு வந்து லிப்ஸ் ஏதோ கட்டான மாதிரி பண்ணி விடுப்பு மாதிரி வந்துடுது. அதனால் வந்து அவளுக்கு வந்து கொஞ்சமாக வேஸ்லின் எல்லாம் போட்டு கொடுத்துட்ருந்தேன். இந்த பக்கம் கொஞ்சமாக வந்து பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு போட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம் அப்படின்னு விசில் விட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வதங்கின பிறகு லிவர் இருக்கும் இல்லையா, அது போட்டு நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். அதில் ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சமாக கரம் மசாலாலாம் போட்டு நல்லாவே அது வந்து சுருள நல்லா வேகணும். அப்போ தான் அந்த ஒரு மாதிரி கவுச்சி ஸ்மெல்லு போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நான் ஒரே ஒரு பழம் தக்காளி கட் பண்ணி போட்டு அது நல்லாவே இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே அது வச்சு குக் பண்ணணும். இந்த பக்கம் கொஞ்சமாக ஜீரகமும் மிளகும் நான் வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறேன். கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுட்டு இந்த ஜீரகமும் பெப்பரும் போட்டுட்டு நல்லா அது ஃபுல்லாக குக் ஆகிட்ருக்கோம். சில பேர் விசில் விடுவாங்க, பட் எனக்கு விசிலை விட எனக்கு இந்த மாதிரி குக் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி சைடில் வச்சுட்டேன். இந்த மணத்தக்காளி கீரை வந்து அப்போல்லாம் ரொம்ப இந்த தென்னந்தோப்பெல்லாம் இருக்கும் எங்கள் வீட்டில். அங்கே எப்படின்னா அந்த தென்னந்தோப்பு சைட்லலாம் விளைஞ்சிருக்கும். அதே மாதிரி வந்து நெல் பயிரெல்லாம் வைப்பாங்களே அந்த ஓரத்துலலாம் விளைஞ்சிருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வாங்கி செஞ்சாலுமே வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வருதோன்னு கேட்டால் எனக்கு பெரிய ஒரு கொஷின் மார்க்கு தான். ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்புறமா அது வந்து ஒரு விசில் போட்டு எடுத்துகிட்டு நான் அப்படியே பருப்பு குக்கர்லேயே கடைஞ்சேன். பட் அது ரொம்ப சின்ன குக்கரு, 1 லிட்ரு. அது கடைய முடியல. அப்புறமா பருப்பு சட்டியில் போட்டு கரைஞ்ச பிறகு அது மேலெல்லாம் தெரிச்சு போச்சு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த வீடியோலாம் எனக்கு லினி தான் எடுத்து கொடுத்துட்ருந்தா. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய பேர் பார்க்கும்போது ஆயில் வந்து நான் பேக்கெட்லேருந்தே தான் ஊற்றுற மாதிரி இருக்கும். என்கிட்ட ஆயில் பாட்டில் வச்சுட்ருந்தேன் டிஸ்பென்சர். பட் வந்து எனக்கு அது ஒரு பிராண்டு பிடிச்சிருந்தது. பட் அது நான் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது அது சரியில்லை, லீக் ரொம்ப ரக்கிற மாதிரி இருந்தது. அதனால நான் என்ன பண்ணினேன், சரி ரிட்டன் போட்டுனேன். சரி பார்ப்போம் நமக்கு பிடிச்ச மாதிரி அமையுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒமேகா ஸ்கூஸில் வாங்கலான்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது வந்து கொரியர் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஸோ நம்ம பெங்களூர் சென்னை
லெனிக்கு எப்படின்னா அவள் வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் கொடுக்குறாங்கன்னா அவளே தான் பண்ணணும்னு நினப்பா. அது வந்து அந்த ஸ்கூல் விட்டு உடனே வந்து செய்யணும்னு மென்டாலிட்டி கொடுத்து பண்ணு. பட் வந்து நாங்கள் வந்து இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஈவினிங் டைமில் தான் எடுக்கணும் அப்படின்றதுனால அவள் அது ஒரு ப்ராப்பராக செய்யணும்னு நினப்பா. அப்புறம் இது வந்து ரித்தியோட நோட் புக்ஸ் ஃபஸ்ட்டெல்லாம் இது ஏன் நான் அவங்ககிட்ட காட்டுறேன்னா, இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரெல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து அவளுக்கு அந்த ஸ்டாண்டர்ட் போக போக அந்த ஒரு இன்வால்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலு. எல்லாம் ஸ்கூலுக்கு அமைச்சதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அவங்களுக்கெல்லாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன்னா சீரியல் கொடுத்தேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து சப்பாத்தியும் கேரட் சப்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ என்னோடதும் சீரியல் இது தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது உள்ள நட்ஸ் எல்லாம் இருக்கும். கொஞ்சமாக நான் பனானா வச்சு சாப்பிட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரணும் அப்படின்றதுனால. இப்போ வந்து 9 o'clock. ஸோ இன்றைக்கி வந்து என்ன இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து என்ன பண்ணலான்னு இருந்தேன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இடியாப்பமும் ஆட்டுக்கால் வைக்கலாம் அப்படின்னு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் லஞ்சுக்கு வந்து ஆட்டுக்கால் வச்சுட்டு ஆட்டுக்கால் குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி போகுதுன்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபுல்லாகிட்டு ஒரு ரொட்டீன் கொடுத்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் ஒரு லஞ்சு விலாக தான், அதுவும் இதுவும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன்னு சில பேருக்கு டவுட் வரலாம். நான் வந்து எல்லாமே ஒரே நாளில் வந்து அட் டேஸில் வந்து முடிக்க மாட்டேன். வேலை செப்ரேட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ ஸ்டெப்பை வந்து இந்த நாள் க்ளீன் பண்ணணும், போர்ட்டிக்கு அப்படி க்ளீன் பண்ணணும், அப்புறமா வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற வேலை பண்ணணும். பட் இது வந்து எக்ஸ்ட்ரா வேலை கணக்கு மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வந்து நான் மெய்டு யாரும் வைக்கலை. எனக்கு இப்போ போயிட்டுருக்குது 7 month போயிட்டுருக்கு. அப்படின்னும் போது நம்ம மேனேஜ் பண்ணணும் போது ரொம்ப ஒரு ஷெட்யூல் போட்டு பண்ணால் மட்டும் தான் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நாங்கள் வந்து ஒரு 15 daysக்கு ஒன் டைம் இல்லைனா மந்த்லி ஒன் டைம் ஆகுது ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணோம். ஏன்னா மேலே வந்து நாங்கள் வந்து கிளாஸ் போடாதனால ஓப்பனாக இருக்கும் இல்லையா, எனக்கு கொஞ்சம் மூச்சு வாங்குது. அதனால வந்து தண்ணி வந்து ஃப்ளோர் வந்து ஸ்டெப்பில் இறங்கி போகும். அப்போ வந்து அந்த டட்ஸ் எல்லாம் வந்து நிற்கும் ஸ்டெப்ஸில். அப்படின் போது நமக்கு வந்து ஒரு 15 daysக்கு இல்லைனா வந்து 1 monthக்கு ஒரு டைம் நம்ம டீப் க்ளீன் பண்ணால் தான் அது ரெகுலராக நல்லாயிருக்கும். இப்போது பண்ணுறதுக்கு உண்மையிலே முடியல, கீழே பெண்ட் நல்லா பண்ண முடியல. அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு என்னால் எப்போ முடியுதோ அப்போ தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதே சமயம் வந்து எனக்கு வந்து நார்மலாக டஸ்ட்டு வந்து எப்படின்னா ரொம்ப சேர்ந்துரும். ஏன்னா பக்கத்துலலாம் பில்டிங் கட்டிகிட்ருக்காங்கன்றதுனால சட்டுன்னு வந்துடும். மேக்ஸிமம் டோர் வந்து லாக்கில் வச்சுருப்போம். அப்படியும் இல்லாமல் சில நமக்கு வந்து வந்துடும் இல்லையா. அதனால் வந்து ஒரு இந்த ரூம் வந்து எங்கள் மேலே வந்து 2 பெட்ரூம் தான் இருக்குது. ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், ஒன்று வந்து கிட்ஸுக்கான ரூம் பண்ணினேன். அப்படி இருக்கும்போது ஒன் டே வந்து ஓரளவுக்கு ஒதுக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஒரு பெட்ரூமு, அதுக்கப்புறம் பசங்களோட அது ஒரு நாள் க்ளீன் பண்ணேன். தினசரி 2 ரூமும் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் எனக்கு டயர்டாக இருந்துச்சு. நல்லா தண்ணி குடிச்சிட்டு ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே போனேன் நான். நான் டிஷ்வாஷருக்கும் கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருந்தேன். எனக்கு வந்து என்ன சொல்ல ஃபுல்லாக பில்டிங் வேணும் அப்படின்றதுனால எனக்கு வந்து ஸ்டாண்ட் ஃப்ரீ டைப் வந்து எனக்கு
செட் அவ்வளோவா பிடிக்கல. அது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருந்தது. இது வந்து நம்ம உள்ளே வந்து வைக்கிறது அப்படின்றதுனால இன்டீரியர் ஃபுல் ஃபினிஷ் கொடுக்கும் அப்படின்றதுனால அது வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நானும் யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ கூட பாருங்கள், நான் ஃப்ரிட்ஜு யோசிப்பேன். யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து எனக்கு சைடு பை சைடு பிடிக்காது. ஆனால் நம்ம வந்து எதிர்பார்க்குறது வேறு தேவை அப்படின்றதுனால பார்க்கும்போது அது ஹோல் போடுற மாதிரி இருக்கும். இப்போ வரைக்கும் மெய்டும் இல்லைன்றதுனால கொஞ்சம் பாத்திரம் விழ நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறது பெட்டர் தான். பட் எல்லா நாளும் அது வந்து சரி வர்றது கிடையாது. எனக்கு ஒரு சில நேரத்தில் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். ஆட்டுக்கால் நான் வந்து சண்டே வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா, ஸோ எல்லாமே நான் சண்டே தான் வாங்கிட்டு வருவேன். அது வந்து செப்ரேட் பண்ணி வச்சுருப்பேன். அது இன்றைக்கி சமைக்கலாம் அப்படின்ற பிளானில் தான். ஏன்னா சடனாக போய் வாங்க முடியாது. ஸோ அதனால் வந்து 2 ஆட்டுக்கால் வாங்கியிருந்தேன். ஸோ அதை கொஞ்சமாக நல்லா ஹாட் வாட்ரு ஊற்றின பிறகு பார்த்தா தான் மஞ்சள் பொடி இல்லை. அப்புறம் பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணினேன். இதில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும். அது வந்து அன்னைக்கு அறுக்கிற ஆடு கணக்கு. கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது வந்து அது ஒரு நாள் முன்னாடி அறுத்து வைப்பாங்க. யூஸ்வலாக வந்து கர்நாடகாவில் வந்து இங்கே நான் இருக்கிற இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம எவ்வளோ தான் உஷாராக இருந்து கண்டுபிடிச்சி வாங்கினாலும் அது எப்படின்னா ஒன்று மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குன்னே கொஞ்சம் ஒரு யோசிக்குவேன், என்னடா இது அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து க்ளீன் பண்ணின ஆட்டுக்காலில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி சேர்த்து உப்பு சேர்த்துப்பேன். இது வந்து ஆட்டுக்கால் மாதிரி இருக்காது, பாயா மாதிரி இருக்காது, சம்திங் இது குழம்பு மாதிரி இருக்கும். என் சின்ன பொண்ணுக்கு வந்து இந்த டைப் ரொம்ப பிடிக்கும். வெறும் ரொம்ப தேங்காய் பாயா மாதிரி வச்சோம்னா ரித்திக்கு வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இந்த மாதிரி வைக்கும்போது சின்ன பொண்ணு ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. ரித்தியை வந்து நம்ம திட்டியாவது சாப்பிட வைக்கலாம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஏன்னா வந்து எங்கள் பெரிய பொண்ணுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்காது. ரித்திக்கு வந்து அவ்வளோ இஷ்டப்பட மாட்டாள். நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப திட்டி அப்படி தான் கொடுப்பேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு ஜீரகம் தாளித்த பிறகு வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதுவும் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துட்டு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது நல்லாவே வதக்கணும். வதக்கின பிறகு நான் 3 தக்காளி வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம ஆனியன் எடுக்கிறோமோ அது ஈக்குவலான அளவுக்கு நான் வந்து தக்காளி பழம் எடுத்திருப்பேன். இது நல்லா வதங்கின பிறகு நான் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு அது நல்லா வதங்கின பிறகு இது வந்து ஒரு 10-15 விசில் போட்டு எடுத்திருப்பேன். ஆட்டுக்கால் கொஞ்சம் நல்லா முத்தின காலுன்றதுனால வேக ரொம்ப லேட்டாகும். இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் இதில் போட்டுட்டு அகெயின் வந்து இன்னும் ஒரு 10-15 விசில் விட்டோம்னா அது நல்லா பூ போல் வெந்துடும். பக்கத்தில் வந்து இதுக்கு வந்து ஒரு தேங்காய் அரைப்பு ரெடி பண்ணணும். தேங்காய், சோம்பு, கசகசா, இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்குங்க. எங்கள் சின்ன பொண்ணு சாப்பிட மாட்டா காரம், அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறேன். பட்டு காரம் எல்லாம் சாப்பிட கொஞ்சம் கடியாக இருக்கும். இது கொஞ்சமாக மிளகு, ஜீரகம், கொஞ்சமாக 2 ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு அன்னாசி பூ, ஒரு துண்டு பட்டை போட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இது பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறேன். இதுக்கு வந்து இடியாப்பு தான் பண்ணினேன். காலையில் வந்து இது ஸ்கூல் டேஸில் செஞ்சேன். ஏன்னா காலையில் வந்து பசங்களுக்கு வந்து நான்வெஜ் ஸ்கூல் அல்லோடு கிடையாது. சாப்பிட்டுட்டு போனாலும் அது வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது பசங்களுக்குன்றதுனால நான் மேக்ஸிமம் லஞ்சுக்கு வந்து நான் சில ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை நம்ம முன்னாடி தான் சாப்பிட்ணுன்னு ஃபுட்டு இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நான் லஞ்சுக்கு சமைப்பேன். ஸோ இது வந்து நல்லாவே வந்து இது எப்போ வந்து நல்லா பனஞ்சிட்டு இது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியாக சேர்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா பனிஞ்சோம்னா நல்லா சாஃப்டாகிடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிழியறதில் போட்டு பிழியும் போது நம்ம கீழே வந்துடுச்சு, நானும் கவனிக்கிறது. அப்புறமா நல்லா நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஹை ஃப்ளேமில் ஒரு 10 விசில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த அரைப்பு இது உள்ளே சேர்த்துட்டு அதை திருப்பி அகைன் வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கினீங்கன்னா சூப்பராகிடும். இங்கே இடியாப்பம் வெந்துடுச்சு. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய். சூடு கொஞ்சம் பொறுமையா இரு.